ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜி விவி விலாக்ஸ் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன மாதிரி சின்ன யூடியூபருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோவில் வந்து 2000க்கான பட்ஜெட்டில் கிராசரி வாங்கியிருக்கேன். ஒன்லி வந்து இது சமையலுக்கான கிராசரியை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலி நாங்கள் வந்து லோக்கலில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் தான் நாங்கள் வாங்குவோம். அது ஆவடியில் பொண்ணுன்ற ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குவோம். அதில் வந்து தேவையான பொருட்களில் வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் முக்கியமான தேவையான பொருட்களில் சில லிஸ்ட்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். எங்கள் வீட்டில் எப்போவுமே வந்து மார்னிங்கில் இட்லி தோசை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அதே ஈக்குவலுக்கு சேமியாவும் ரவையும் எடுத்துப்போங்க. ரவை உப்புமா, சேமியா உப்புமாலாம் சாப்பிடுவோம். ஏன்னா எங்கள் அத்தை மாமாலாம் வந்து கொஞ்சம் சுகர் பேஷண்ட்ஸு. ஸோ வந்து சாப்பாட்டுக்கு பதிலாக இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி சாப்பிட்லான்ட்டு அவங்க வந்து கேட்பாங்க. நான் இந்த மாதிரி சேமியா ரவை வந்து மெயினாக இருக்குங்க. சேமியா வந்து ஒரு 4 பாக்கெட் கண்டிப்பாக நான் மந்த்லி எடுத்துருவேன். ரெண்டாவது வந்து ரவை வந்து நார்மல் ரவையும் 1 கிலோ எடுத்துப்பேங்க. நார்மல் ரவை 1 கிலோ, அதுக்கப்புறம் சம்பா ரவை 1 கிலோ எடுத்துப்பேங்க. நான் டயட்டில் இருக்கும்போது சம்பா ரவை வந்து நார்மலாக சாப்பாடு மாதிரி செஞ்சுட்டு மற்ற குழம்பு பொரியல்லாம் அதில் ஆட் பண்ணிப்பேன். நான் செஞ்சு சாப்பிட்டுப்பேன். சாப்பாடு வந்து நம்ம கம்மி பண்ணோம், கார்போஹைட்ரேட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காகன்ட்டு எப்போவுமே நான் வந்து சம்பா ரவை வாங்கிப்பேங்க. அடுத்து வந்து ஒரு 1/2 கிலோ வந்து நாங்கள் மைதா மாவு வாங்கிடுவோம். ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு தேவைப்பட்டுச்சுன்னா வாங்குவோம். அதே மாதிரி கடலை மாவும் கண்டிப்பாக வாங்குவோம். ஏன்னா வந்து சிக்கனில் வந்து 65 பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர் பக்கோடா பண்ணுறதுக்கு, இல்லைன்னா வந்து இது பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி ஏதாவது செய்கிறதுக்குன்னா கூட நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதனால் அதையும் நான் வாங்கிப்பேன். ரவை வாங்கிப்பேன். அப்புறம் 3 வகையான பருப்பு வாங்கிடுவேன். ரேஷனில் கொடுக்குற பருப்பு தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் வந்து சிறு பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்புலாம் நான் வாங்கிப்பேன். பெருங்காயம் 100 மிளகு, 100 சீரகம், 100 மஞ்சத்தூள் கண்டிப்பாக வாங்கிடுவேன். ஏன்னா இது ரெகுலராக எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். அதனால் வந்து 100 கடுகு, 100 மஞ்சள், 100 மிளகு, 100 சீரகம் இது கண்டிப்பாக இருக்கும். இப்போ வந்து யூஸ்வலாக நாங்கள் வந்து 2 கிலோ வந்து கோதுமை மாவு வாங்குவோம் நைட்டில் சப்பாத்தி பண்ணுறதுக்கு. இப்போ வெயில் காலங்கிறதுனால அவ்வளோவா சப்பாத்தி நாங்கள் எடுக்கிறது இல்லை. இருந்தாலும் வந்து 1.5 கிலோ மாவு வந்து ஆசீர்வாத் மாவு வாங்கியிருக்கேன். அடுத்துக்கடுத்து கல்லுப்பு ஒரு பாக்கெட்டு, சால்ட் உப்பு ஒரு பாக்கெட்டு. அப்புறம் வந்து பயிர் வகையில் வந்து நாங்கள் வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டலும் வாங்கிடுவேன். சுண்டல் கண்டிப்பாக வாங்குவோம் நாங்கள். ஏன்னா சுண்டல் பயிர் ஈவினிங்கில் நல்லதுங்க. அதனால் அதை கண்டிப்பாக என்னோடய கிராசரி லிஸ்ட்டில் இருக்கும். அடுத்து வந்து பெருங்காயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வாட்டி ஒரு சேஞ்சுக்கு வந்து நான் கோல்டு வின்னர் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரம்பரியமாக கடலை எண்ணெய் வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணி 2 லிட்டர் கடலை எண்ணெய் தான் வாங்கியிருக்கோம். எங்கள் வீட்டில் 5 பேர் இருக்கிறோம் குழந்தையோடு சேர்த்து. ஆனால் நான் 2 லிட்டர் மிஸ்டர் கோல்டு கடலை எண்ணெய் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். ஏன்னா மீதி இருக்கிறது வந்து நான் ரேஷனில் கொடுக்குற பாமாயில் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து இதையும் வாங்கியாச்சு. அதை வந்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த வாட்டி ஒரு சேஞ்சுக்கு ஒரு மந்த்து ஃபுல்லாக எவ்வளோ வருது அப்படின்ட்டு பார்க்கலாம். யூஸ்வலி நாங்கள் வந்து கேன் தான் வாங்குவோம், கோல்டு வின்னர் 5 லிட்டர் கேனு. ஆனால் இந்த வாட்டி நான் மாற்றிருக்கேன். சரி எவ்வளோ நாள் வருதுன்னு பார்க்கலாம் சொல்லி ஆயில் கம்மியாக நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதோட மொத்த பட்ஜெட்டும் நான் காட்டுறேன் பாருங்கள். மொத்தமாகவே 2000 ரூபா தாங்க வந்திருக்கு. 1994 ரூபா தாங்க வந்திருக்குது. இது வந்து ஒன்லி வந்து சமையலுக்கு தேவையான ஐட்டம்ஸ் தான். நாங்கள் வந்து இந்த சானிட்டரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குவோம். அது நான் உங்களுக்கு இன்னொரு நாள் நான் இன்னொரு வீடியோலாம் காட்டுறேன். அதோட பட்ஜெட் என்னன்னும் காட்டுறேன். அப்படியே இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு நான் வந்து வீட்டுக்கு தேவையான காய்கறியும் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். இவ்வளோ தாங்க இந்த மாதத்தோட கிராசரி, மளிகை சாமான். இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு காட்டுற சானிட்டரி ஐட்டம்ஸு. இது வந்து அப்படியே கொஞ்சம் காய்கறியும் வாங்கியிருந்தேங்க. இந்த காய்கறிலாம் எடுத்து வைக்கலான்ட்டு. இது வந்து 2 நாளைக்கு தான். தக்காளி வந்து இருக்கும், ஒரு 4-5 நாள் வரும். ஆனால் வந்து காய்கறி வந்து 2 நாளுக்கான காய்கறி தான் வாங்கினேன். வெங்காயம் ஆல்ரெடி இருந்தது. நம்ம யூஸ்வலாக தக்காளி, வெங்காயம் எல்லாமே இந்த சம்மரில் ரொம்பவே கம்மியாக கிடைக்குதுங்க. சீரியஸ்லி உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன விலைங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கொஞ்சமாக தான் வாங்கினேன். ஏன்னா என்ன செய்கிறதுன்னு அடிக்கடிக்கு
நான் வந்து இந்த டைம் டேபிள்லாம் போட்டு திங்கக்கிழமை இந்த குழம்பு, செவ்வாய்க்கிழமை இந்த குழம்புலாம் இல்லைங்க. அன்னைக்கு என்னன்னு எனக்கு மைண்டுக்கு தோணுதோ அதை தான் நான் செய்வேன். ஆனால் வெஜிடபிள்ஸ் வாங்கி வச்சுருவேன். அதை வச்சு நான் பிளான் பண்ணி செய்வேன். சம்டைம்ஸ் வந்து வீட்டில் கேட்டு பண்ணுவோம். ஒரு ஒரு வாட்டி வீட்டில் யாராவது ரிலேஷன் வந்துட்டா அன்றைக்கி வந்து நான்வெஜ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து பிளானிங்லாம் அப்படிலாம் கிடையாது. இருக்கிற வெஜிடபிள்ஸை பார்த்து பிளான் பண்ணி நான் செய்வேன். அவ்வளோதாங்க. இவ்வளோதான் ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தேன். ஏன்னா 2 நாளைக்கு தேவையானது மட்டும். அப்புறம் நான் பிளான் பண்ணி வாங்கிப்பேங்க. பக்கத்தில் தான் காய்கறி கடை நிறைய கடைங்க போட்டிக்கு போட்டியாக நிறையா கடை வச்சுருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை, வாங்கிப்பேங்க. பிளானிங்கை பொறுத்து தான், என்ன சமைக்கணுன்றதை பொறுத்து தான் வந்து வாங்கிப்பேன். இதோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோண்டு காய்கறியோட விலை வந்து ஒரு ரூ. 150 தாங்க. இது கூட நான் வந்து தயிர் அந்த மாதிரி ஏதோ ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். சரியா தெரியல. அவ்வளோதாங்க. இவ்வளோ ஐட்டம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். என்னோட ஹஸ்பண்டை வந்து கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் ஸ்கேன் எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். வர வழியில் வாங்கிட்டு வந்தோம். சம்மர்னால செம்ம வெயில் அடிக்குது. எதுவுமே வாங்க முடியல. வந்து இந்த தக்காளி எடுத்து வச்சு இதுலேருந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தக்காளி எடுத்து தக்காளி சட்னி பண்ணிட்டேன். அப்படியே அதில் முட்டையும் முட்டை ஊற்றி உடைத்து விட்ட தக்காளி சட்னி மாதிரி செஞ்சு எங்கள் அங்கிள் வந்து நான் வரத்துக்குள்ளேயே அவர் வெண்டைக்காய் பொரியல் செஞ்சுட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்கு பொரியல் வேறு செஞ்சு வச்சுட்டு ஒயிட் ரைஸ் வடித்து வச்சுட்டு இருந்தார். நான் வந்து இந்த குழம்பு மட்டும் செஞ்சுட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டோம். ஆஃபீஸ் சரியாக போக முடியல, ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருக்கேன். ஹஸ்பண்ட்க்கு வந்து உடம்பு சரியில்லைன்றதுனால இதோட இந்த vlog வந்து முடியுதுங்க. அடுத்த வீடியோ மினி vlogல சந்திக்கிறேன். பாய். இந்த என்ன மாதிரி சின்ன யூடியூபர்ஸ்க்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.